திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம், உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம், கோடைகள் பெறுவது தகும் வழியாம், குன்றினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. இன்றைய திருப்பலியானது இன்று தங்களுடைய 9வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற திரு அர்னால்ட் ஜோஸ், திருமதி ஆட்லின் த்ரேஸ் அவர்கள் உடல்நலத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் பெற வேண்டியும், மேலும் இவருடைய குழந்தைகள் உடல்நலத்தோடும் இறை ஞானத்தோடும் இறை அறிவோடும் வளர இந்த திருப்பலியானது இந்த குடும்பத்தின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருவாளர் கஸ்பார் ராஜ் அவருடைய முதல் ஆண்டு நினைவு அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். கேத்தரின் தீபா 30வது நாள் நினைவு ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இந்த நாளிலே இல்லங்களிலே அமர்ந்து இந்த ஆன்லைன் திருப்பலிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய மைய சிந்தனையாக குறை கூறி விமர்சிப்பதை தவிர்ப்போம் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நகோமி, ரூத்து, ஒரு மாமியார் மருமகள் எப்படி இருக்க வேண்டும், இவ்வாறு குடும்பத்திலே ஒரு முன் உதாரணமாக வாழ வேண்டும் என்பதற்கு இவர்கள் நமக்கு பல படிப்பினரை சொல்லித் தருகிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்திற்காக, சிறப்பாக மாமியார் மருமகளுடைய இந்த உறவு நிலை சிறந்தவங்க வேண்டும் என்ற இந்த சிறப்பு கருத்துக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். மிக சிறப்பானவதிலே நம்முடைய குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக மாற, நம்முடைய குடும்பங்களிலே சிறப்பாக மாமியார் மருமகளுடைய ஒரு சரியான புரிதல் ஏற்பட இவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகளை ஏற்று மன வருந்துவோம். குறிப்பாக தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி குறை சொல்லி விமர்சித்து குடும்பத்திலே பிளவுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஏதோ விதத்திலே நாமே காரணமாக இருந்திருக்கலாம். அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீர் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உம்முடைய இல்லத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு மொழியின் மக்களாக என்று வாழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லெஹேம் வந்தனர். ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1, 3 முதல் 6, 14 முதல் 16 மற்றும் 22 முடிய. நீதி தலைவர்கள் ஆட்சியாளர்களாய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதேயாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலைக்கு. அவர்கள் மோபாவு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலைக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவர் ஆனார். அவ்விருவரும் மோபாவு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஒர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லேனும் கிலியனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோபாவு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோபாவு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஒர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லெஹேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்த
வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 வாழ்வு தரும் இறை சொற்றொடர்கள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவரிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலின் தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைச்சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நகோமியும் அவர்தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்துவும் பெத்லகேம் வந்தார்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான இறைமக்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு மாமியார் மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த உறவு முறையை பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. கடைசி வரைக்கும் இக்கட்டான துயரமான யாருமே இல்லை என்ற அந்த நிலையிலும் கூட எவ்வாறு மருமகள் ரூத்து தன்னுடைய மாமியார் நகோமியோடு உடன் பயணித்தார், அவருடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அவரோடு இருந்தார் என்பதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இந்த நகோமி, ரூத்து இவர்கள் நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய மாமியார் மருமகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். ஒரு ஊரில் ஒரு மாமியார் மருமகள் 2 பேர் இருந்தாங்க. மாமியாருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக மாறணும். அதிலும் என்னென்னா, அவங்க டெய்லி சீரியல் பார்ப்பாங்க. சீரியல் பார்க்குறதுனால ஒரு சீரியலில், அதுவும் நல்லா ஓடுற சீரியலில் அழகான, அதாவது சிண்டரான ஒரு கேரக்டரில் பண்ணணும். ஒரு மாமியாரை நடிக்கிறது தான் அவங்களுக்கு ஆசை. அதனால் இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, தினமும் தன்னுடைய பையன் ஆஃபீஸ் போன உடனே தினமும் ஏதாவது ஒரு ரோலை மருமகளுக்கு செஞ்சு காட்டுவாங்களாம். மருமகளே, உனக்கு தெரியும் எனக்கு நடிப்புனா ரொம்ப இஷ்டம், அதனால் இன்றைக்கி நான் இந்த ரோலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ரோலை நடிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அதே மாதிரி இந்த மாமியார் மருமகிட்ட இன்றைக்கு புதுசாக நான் ஒரு ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு மருமகிட்ட சொல்ல, அது என்ன ரோல்னால், இன்றைக்கி நான் பண்ண போகிற ரோல் கொஞ்சம் வித்தியாசமான ரோலு. அதாவது ஒரு பேராசை பிடிச்ச மாமியார் மாதிரி இன்றைக்கி நான் நடிக்க போகிறேன், நீ தயவு செய்து தப்பாக நினைக்காத அப்படின்னு அந்த மாமியார் மருமகிட்ட சொல்ல, மருமகளுக்கு ஒரே பயம், என்ன செய்ய போகிறாங்களோ அப்படின்னு ஒரே பயம். மாமியார் ஒன்றும் பயப்படாத, அப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. மாமியார் அந்த கேரக்டர் நடிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கேரக்டருக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. என்னென்னா, பேராசை பிடிச்ச அந்த மாமியார்
மருமகளை பார்த்து இப்படி சொன்னாங்க, நீ முட்டாளே, உன் மேலே பரிதாபப்பட்டு வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தா இங்கே நீ என்னையே பயமுறுத்துறியா? என்னோட மகனை கல்யாணம் பண்ண எத்தனை பேர் லைனில் இருந்தாங்க தெரியுமா? உன்னை வாழவே விட மாட்டேன் பாரு என்று கையில் இருந்த விளக்குமாறு வச்சு அடின்னு அடித்தாங்களாம். மருமகளுக்கு வலி தாங்க முடியலை, என்ன செய்யணும்னு தெரில, என்ன பண்ணுறது, அவங்க வேறு ரொம்ப ஃபீலிங்ஸாக உள்ளே இருக்கிறாங்க. உடனே மருமகளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. மருமக உடனே கட் 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 அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே அந்த மாமியார் அதை நிப்பாட்ட ஆரம்பித்தாங்களாம். அன்புக்குரியவர்களே, மருமகள் புத்திசாலித்தனமாக கட் கட்டுன்னு சொல்லி அப்படி போயிடுச்சு. மாமியார் மருமகளை பார்த்து இன்றைக்கி எப்படி இருந்துச்சு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மருமகள் இவ்வாறு சொன்னா, அத்தா இது நடிப்பு மாதிரி தெரியல, வேணும் தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே மாமியார் சொன்னாங்களாம், நீ சொல்கிறத பார்த்தா நான் நடிக்கலை, நான் உன் கூட இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் நீ நினைக்கிறியோ அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். என் நடிப்பு ஒரு நாள் வெளியில் தெரிய வரும், அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அடுத்த நாள் இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் செய்கிற நேரத்தில் ஒரு 2 கேமராமேன் உள்ளே வந்தாங்களாம். உள்ளே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூம் வச்சாங்களாம். வச்சுட்டு அந்த மாமியாரை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு முகத்தை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், ஒரு நடிப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த சீரியல் எடுக்க போகிறோம், அதில் நீங்கள் தான் ஒரு பெரிய கேரக்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அந்த மாமியார் சொன்னாங்களா, இல்லை நான் தான் என்னுடைய ஃபோட்டோவோ என்னுடைய ப்ரொஃபைலை யாருக்கும் கொடுக்கலையா, அப்படி இருக்க எப்படி என்னுடைய இந்த டீட்டெயில்ஸ் நான் தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே மருமக இல்லாத உங்கள் நடிப்பு திறமையை பார்த்து நான் தான் உங்களுடைய இந்த ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்புனேன், இந்த சிறந்த என்னுடைய தோழி ஒருவர் இந்த டீட்டெயிலை கொடுத்தாங்க, அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. இந்த தடவை இந்த ரியலா சீரியலில் அந்த மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னென்னா, ஒரு பணக்கார மருமக மாமியாரை இம்சப்படுத்துறது, இதுதான் ரோல். இதில் மாமியார் புதுமுகம், மருமகளும் புதுமுகம். மருமகளாக நடிக்கிற பொண்ணு வந்துகிட்டே இருக்கிறா. டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக சேர்ந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் அவங்க அந்த சீரியல் ஆரம்பித்தாங்க. இப்போ மருமகள் மாமியாரை பார்த்து, ஏன் அறிவுகட்ட மாமியாரே, வீட்டில் ஒரு வேலை கூட செய்யறதில்ல, முன்ன இங்கே வச்சுருக்கிறதே எதுக்குன்னா ஒரு வேலைக்காரியை போல தான், இந்த வீட்டில் நல்லா சாப்பிட்ற, ஒரு வேலை செய்கிறதில்ல, இங்கே இருக்கிறதுக்கு நீ அவசியம் இல்லை, நீ வெளியே போ அப்படின்னு நீ சொல்ல, அந்த மாமியார் மருமகளை பார்த்து, ஏம்மா இப்படி சொல்கிற, சொத்து முழுக்க எல்லாத்தையும் நீ எழுதி வாங்கிட்டு என்ன வெளியே போக சொல்கிறியே அப்படின்னு அந்த மாமியார் மருமகளை பார்த்து கெஞ்ச, மருமகள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, வெளியே போறியா அல்லது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லி மருமக கையில் இருந்த அந்த கம்பை வச்சு அடிக்க ஆரம்பித்தான். இந்த அம்மாவுக்கு வலி தாங்க முடியல. டைரக்டர் பரிதாபப்பட்டு கட் 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 அப்படின்னு சொன்னாராம். அன்பாந்தவர்களே, இது இந்த சீரியல் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் மருமக மாமியாரை அடிக்கிறது தான் சீனே. இந்த அம்மாவுக்கு தாங்கவே முடியல. ஒரு கட்டத்தில் இந்த சீரியல் வேண்டாம், எதுவும் வேண்டாம், தயவு செய்து என்னை விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த மருமக பிளான் பண்ணி மாமியாரை உதைக்கிறதுக்கு பிளான் பண்ணி செட்டப் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த மாமியாருக்கு தெரிய வந்துச்சான். அன்புக்குள்ளே நான் சொல்கிற சொன்ன இந்த நிகழ்வு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கலாம். நம்ம ஊரில் மட்டும் எந்த சீரியல் எடுத்தாலும் சக்ஸஸாக பல வருஷங்கள் ஓடும் இல்லையா? பல நாட்கள், 365 நாள், 500 நாள் இல்லையா ஓடும். அதற்கு 2 கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதில் என்ன, ஒன்று மாமியார், இன்னொன்று மருமகள். மாமியார் மருமகள் இல்லாத சீரியல் இருக்காது, அதுதான் உண்மை. மாமியார் மருமகள் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று ஆல்ரெடி
நம்ம வந்து ஒரு டேக் குத்தி வச்சிருக்கிறோம், இப்படி தான் அப்படின்னு வந்து மனசில் நமக்கு மைண்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த டேக் எல்லாம் தாண்டி ஒரு சில அழகான விஷயங்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் பயந்து இன்றைக்கி வந்து நிறைய இளம் பெண்கள் இன்றைக்கி வந்து கல்யாணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இந்த திருமண வகுப்பு நடக்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கணும், மாமியார் கூட எப்படி இருக்கணும், ஒரு மகளாக செல்ல வேண்டும். நான் பொதுவாக இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம். அன்பார்ந்தவர்களே, மாமியார் மருமகள் உறவு முறை ஒரு புனிதமான உறவு முறை. மாமியார் மருமகள் உறவு முறை ஒரு சென்சிட்டிவான உறவு முறை. இன்றைக்கி நான் பார்க்குறோம், மாமியார் மருமகள் பையன் மூவருக்குள்ள ஒரு சென்சிட்டிவான ஒரு லைன் இருக்கும். இந்த லைனை பேலன்ஸ் பண்ண தெரிந்திருந்தால் இதைவிட புனிதமான ஒரு உறவு இருக்கவே முடியாது. ஆனால் பல நேரங்களிலே குடும்பங்களிலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த லைனை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாது. அதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம். நான் போன வெள்ளி சனிக்கிழமையில் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவிடம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய 3 காரியங்கள், மனைவி கணவனிடம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள், ஒரு கணவனும் மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய 3 பண்புகளை பற்றி சொன்னேன். சனிக்கிழமை அந்த மறையுறையில் கணவன் மனைவி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான முறைகளை சொன்னேன். இன்று சிறப்பாக ஒரு மாமியாரும் மருமகள் அவருடைய உறவு நல்ல உறவுமுறையாக இருப்பதற்கு 3 முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். முதலாவதாக ப்ரையாரிட்டி. அதாவது ஒரு பொண்ணு திருமணம் முடிந்து தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது அவள் பிறந்ததிலிருந்து அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு தன்னுடைய கணவரை நம்பி, அதாவது அந்த பொண் வீட்டுக்கு வருகிற பொழுது மாமியாரையோ அல்லது மாமனாரையோ அல்லது அவங்க இருக்கக்கூடிய குழந்தையோ நம்பி வருவது கிடையாது. தன்னுடைய கணவரை நம்பி வருகிற பொழுது அந்த 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 பெண் அந்த வீட்டிலே கணவரிடம் அவளுக்காக முன்னுரிமை வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. ஆக அந்த ப்ரையாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. சொல்லுவாங்கள்ல, மாமியார் உடைச்சா என்ன சட்டி தெரியும்ல, மண் சட்டி. மருமக உடைச்சா பொன் சட்டி இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களை பெருசாகிறது. அன்புக்குள்ளே இரண்டாவது விஷயம் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிக்கிறது. மூன்றாவதாக இன்செக்யூரிட்டி. பொதுவாக ஒரு வீட்டில் வந்து மாமியார் மருமகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங். பையன் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன ஒய்ஃப் என்ன நினைக்கிறது, என்ன பார்த்துக்க மாட்டான்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். மாமியார் அதே போல் மாமியார் நினைக்கிறாங்க பையன் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் என்ன, இவன் இப்போவே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறான், நாளைக்கு என்னை பார்த்துக்க மாட்டான் என்ற உணர்வு. அதனால் இதை உடைப்பதற்காக 2 பேருமே ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் கேட்டிருக்கிறேன், கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லா மாமியாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, என் மருமகளை மாதிரி யாருமே கிடையாது, அவளா சொக்க தங்கம், அவள் அப்படி அவள் இப்படி இல்லை, அவள் ரொம்ப அழகு சூப்பர் இல்லையா, அவள் இன்னும் படிச்சிருக்கா அது படிச்சிருக்கா அங்கே வேலை செய்கிறா இவ்வளோ சம்பளம் வாங்குறா, ஐயோ அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. எல்லா மாமியாரும் சொல்கிறோம் தானே, எல்லார் மாமியாரும் சொல்கிறாங்க, இதுதான் உண்மை. அப்போ அது இருக்க போக போக ஏன் ப்ராப்ளம் வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது? இதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன அந்த 3 காரியங்கள். அந்த 3 காரியங்கள், ஒன்று ப்ரையாரிட்டி, இன்செக்யூரிட்டி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 காரியங்களை நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கணவன் மனைவி அப்புறம் வந்து மாமியார் மருமகள் இந்த உறவில் வந்து ஒரு புனிதமான உறவுநிலை நாம் எட்ட முடியும். மாமியார் வந்து எப்போதுமே பையனை கையில் வச்சுருக்க நினைப்பாங்க, இதுதான் உண்மை. ஆனால் அது நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலாக மாமியார் வந்து மருமகளை கையில் வச்சுட்டு அது சூப்பராக இருக்கும்.
குடும்பம் வந்து ஓஹோ சூப்பராக போயிட்டே இருக்கும், அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களை பற்றி நான் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து சின்னாபின்னம் ஆவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய இருக்கக்கூடிய இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங். இன்றைக்கி வந்து என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் நான் எவ்வாறு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைய இந்த முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்ட இந்த நகோமி, ரூத், இந்த 2 பேர் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே ஒரு மாமியார் மருமகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 2 பேர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இந்த ப்ரையாரிட்டி, இன்செக்யூரிட்டி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த லைனில் நாம் வந்து பேலன்ஸாக நம்முடைய குடும்ப வாழ்வு நாம் பயணிக்கிற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வு சந்தோஷமான ருசிகரமான ஒரு வாழ்வாக அமையும். எனவே மிக சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே நாம் இந்த அருளுக்காக ஜெபிப்போம். இன்றைய காலகட்டத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டது போல அன்பு கட்டளைகளே தலை சிறந்தது என்ன? அன்பு. இந்த அன்பு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுப்போம். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறாக இருந்தாலும் நாம் அதை வந்து விட்டு கொடுத்து நாம் வாழ பழகுவோம். கட்டளையிலே முதன்மையான கட்டளை என்ன? அன்பு. ஆனால் இந்த அன்பு என்ற வார்த்தை இன்னைக்கு குடும்பங்களில் இந்த வார்த்தை கொச்சைப்படுத்தப்படுகிறது. அன்பு என்ற வார்த்தை அம்பாக மாறுகிறது. அதனால தான் சின்ன ஒரு விஷயம் செஞ்சால், சின்ன ஒரு தவறு நடந்தாலும் அதை பெருசுபடுத்தி பிரச்சனைகளை நம்ம அதிகப்படுத்துகிறோம். குடும்பத்தில் பிரிவுகளை நாம் உண்டாக்குகின்றோம். ஆக நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மருமகள் அல்லது என்னுடைய மாமியார் சின்ன சின்ன தவறு செய்கிற பொழுது நாம் அதை வந்து பெரிதுபடுத்துகிறோம், குறை சொல்லி நாம் பெரிதுபடுத்துகிறோமா? இந்த குறை சொல்லுதலுக்கு எதிர்பதமான அந்த வார்த்தை வந்து பாராட்டும். நான் சொன்னேன், ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணங்களில் சொன்னேன். அந்த 3வது குணம் வந்து பாராட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாராட்டம். இதுதான் வந்து ஒரு மாமியார் மருமகளிடம் இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்ம இருக்கக்கூடிய அந்த குறை சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் தூக்கி எறிந்து விட்டு ஒருவர் மற்றவரை நாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக நாம் வாழக்கூடிய அந்த உறவுநிலை இறைவன் உருவாக்க இந்த நாளில் நாம் சிறப்பாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன், இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உங்கள் பாதம் வருகின்றேன், இணையே சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரை சொல்லிலும் செயலிலும் அன்புற்ற துறவு மடத்து தலைவரான பிரதமர் நாடு உமது திரு அவையில் ஒழுங்கு ஒருமைப்பாடு நிலவாயிராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறு நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அடையாளத்தை கனிவாயை திருள்வீராக. எங்கள் ஆண்டவராக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் எங்கள் புகழர் எமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உம்முடைய ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதத்தினோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி நறி கேட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிக்கிற நேரம். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் இதய அன்பில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒவ்வொருவரையும் சிறப்பாக குடும்பமாக நாம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும், நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்கால கனவுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய கரங்களில் சமர்ப்பிப்போம். இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே மிக சிறப்பான விதத்திலே மாமியார் மருமகள் உறவு சிறக்க ஒரு சில நேரங்களிலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு தேவையில்லாமல் குறை சொல்லாமல் அனுசரித்து செல்லக்கூடிய, குடும்பத்தின் நலனுக்காக ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய அந்த தியாக உள்ளத்தை இறைவத்தர சிறப்பாக ஜெபிப்போம். நான் பெரியவன், நான் பெரியவன் என்ற அந்த உணர்வு அல்ல, குடும்பத்திற்காக ஒருவர் மற்றவரை அனுசரித்து செல்லுகிற, புரிந்து கொண்டு செல்லுகிற அந்த மனநிலை இறைவன் தர சிறப்பாக ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த மாமியார் மருமகள் சண்டை சச்சரவுகள் நீங்க பல குடும்பங்கள் பிரிந்திருக்க காரணமாக இருக்கிறது. ஏன் நம்முடைய குடும்பங்கள் கூட ஒரு இந்த விதத்திலே நாம் இருக்கலாம். மாமியார் மருமகள் இந்த உறவு பிரச்சனையால் பிரிந்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களை ஆண்டவருடைய பிரசனத்தில் கொண்டு வரும். ஆண்டவர் அந்த குடும்பங்களை தொடட்டும், ஆண்டவர்களை தொடட்டும். இந்த நாளிலே ஒருவேளை மாமியார் தவறு செய்தால் கூட
மருமகளாக இந்த நேரத்தை ஜெபித்துக் கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை சொல்லுங்க, என்னுடைய மாமியாரை நான் மன்னிக்கிறேன் சொல்லுவோம். அது இப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மருமகள் தவறு செய்தாலும் கூட அந்த நேரத்தை சொல்லுவோம், அது இப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் சரி, நான் அந்த நேரத்தில் மன்னிக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் இந்த உறவை இன்னும் ஆழப்படுத்தட்டும். நம்முடைய குடும்பத்திற்காக இந்த தியாகத்தை செய்வோம். ஆண்டவர் இந்த தியாகத்தை ஆசிர்வதிப்பார். இன்றைய நாள் மாமியார் மருமகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிற நேரம். நகோமி, ரூத்து கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவரை இழந்த அந்த நிலையிலும் கூட, யாரும் இல்லாத அந்த சூழ்நிலையிலும் கூட ரூத்து தன்னுடைய மாமியாரோடு பயணிக்கின்றார். கடைசி தன்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரோடு பயணிக்கின்றார். அவரை அன்பு செய்கிறார், நேசிக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு, ஆழமான அன்பு. இதைத்தான் ஆண்டவர் நம்ம ஊரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். சொல்லுவாம், ஆண்டவரே, எங்களுடைய குறைபாடுகள் இருந்தாலும் ஒருவர் மற்றவரை அப்படியே நேசிக்கிறக்கூடிய அந்த நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தாரும். குறைபாடுகளை தாண்டி, நம்முடைய இருக்கக்கூடிய பலவீனங்களை தாண்டி ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிற அந்த நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய உறவை ஆழப்படுத்தட்டும், நம்முடைய உறவை புனிதமாக்கட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தையை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்துள்ள ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் இதனோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரியிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாங்க. ஆண்டவரை, புனித பெருநாளின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பெயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதனானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.